ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சந்தகையில் லெமன் சந்தகையும் எக் சந்தகையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ரெடிமேட் சந்தகை தான் 1 கிலோ இருக்கிற அளவு பேக்கெட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் சந்தகை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு ப்ளைன் சந்தகை எடுத்திருக்கோம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது, 6 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, கருவேப்பிலை, பெரிய லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், 1 லெமன் ஃபுல்லாக, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கடுகு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இட்லி பொடி 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எக் சந்தகைக்கு வந்து 3 எக்கு, முழு எக்கு. இப்போ லெமன் சந்தகை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது 5 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் இதுக்கு சேர்த்துருக்கேன் நான் லெமன் சந்தகைக்கு. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, உப்பு அளவாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி சந்தகையிலே இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ரெடிமேட் சந்தகையை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, அளவாகவே சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். இதுக்கு வந்து லெமனுக்கு பதிலாக நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் லெமன் சந்தகை ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இடையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் இந்த ட்ரையாக இருக்கிறது, ஏன்னா ரெடிமேடுங்கிறதுனால உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா உங்களுக்கு அந்த சாஃப்டாக வந்துடும். நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லெமன் சந்தகை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எக் சந்தகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எக்கு தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும், அது கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 ஸ்பூன் ஆயிலில் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எக்கு வந்து நல்லா கட் பண்ணி உடச்சி ஊற்றிடலாம். 3 எக்கு எடுத்திருக்கேன் நான். எக்கை நம்ம உடச்சி ஊற்றும் போது லோ ஃப்ளேம் வச்சுக்கணும், இல்லைன்னா இமீடியட்டாக உங்களுக்கு இதாயிரும். உப்பு அளவாகவே சேர்த்துக்கலாம். எக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டா போதும். நல்லா வந்துட்டு பொரியல் வந்து நல்லா பொடியாகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ நம்ம எக்கு தனியாக சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு இந்த எக்கோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு சந்தகையில் அதிகமான அளவு டாமினேட் பண்ணாது. இல்லை நம்ம 2ஐயும் மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது நல்லா எக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நான் உடச்சி விட்டுறணும், அப்போ தான் உங்களுக்கு பொடியாக ஆகும் எக்கு. இப்போ எக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சுருக்கிற லெமன் சந்தகை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். எக்கோட அளவை விட நம்ம சந்தகையோட அளவு ஜாஸ்தி இருக்கணும். உங்களுக்கு அப்போ தான் டேஸ்ட் வந்து 2மே கரெக்டாக ஈவனாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ எக் சந்தகை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து நீங்கள் இட்லி பொடி தூவி தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த இட்லி பொடி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.